ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கிற மாதிரி தான் பதிவத்தில் வரார். ஸோ அதனால் வந்து நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள்லாம் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்களோட ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்றார். அடுத்தடுத்த லெவல் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ், ஸோ இதெல்லாம் மாற்றிக்கணுங்கிற லெவலெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு மன உளைச்சல், டென்ஸ். 3 மற்றும் 8ஆம் அதிபதி, 3ங்கிறது உங்களுக்கு முயற்சி சம்மந்தமான விஷயங்கள், இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட்டு, செக்ஸ், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து அது புரட்ட முடியலன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவுடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடில் கொஞ்சம் வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா வந்து புதன் வந்து இப்போ 3ல் இருக்கும்போது வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும், விற்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் பிளாங்க் ஆவீங்க. ஸோ இதெல்லாமே ஒரு வாரம் 10 நாள் தான், எல்லாமே சரியாயிடும், விட்டுருங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு விரோதங்களோ டென்ஷனோ இருந்தனால இப்போ கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எதுவும் வந்து ஒரு பெரிய பெரிய சந்தேகங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் வந்து சந்தேகம்ன்ற ஒரு விஷயத்தால் வந்து நீங்கள் ரொம்ப டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆவீங்க. இப்படி இருக்குமோ, அப்படி ஆகிடுமோன்னு அந்த சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான குரு, 10ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலையும் புதிய தொழில் முயற்சிகளும் சூப்பராக இருக்குங்க. அடுத்தடுத்து முன்னேறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 11ங்கிறது வந்து லாபஸ்தானம். லாபங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லாபத்தை நோக்கி ஒரு எண்ணங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர நல்ல ஐடியாஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணாலே ஒரு பெரிய லெவலில் சந்திக்கலாம். பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லாமே சூப்பருங்க. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேஜர் இஷ்யூ குழந்தைகள் விஷயம். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கும். குடும்பத்தையும் குழந்தைகள்கிட்டையும் வந்து கொஞ்சம் கனிவாகவும் பொறுமையாக பேசுகிறது தான் வந்து இந்த வாட்டி வந்து மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தேகங்கள், ஏன்னா 3 8ஆம் அதிபதி ராசியிலேயோ லக்னத்திலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி அதனால் ஒரு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் வந்து சந்தேகத்தெலாம் தூக்கி போட்டு நடக்கட்டும், இறைவன் இருக்கான், இருக்கிற ஒரு குட்டி லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க. இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்க, அதனால் இப்போவும் இப்படி தான் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் எதுலையுமே வந்து வர முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம்.